தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவ வெறுத்தா, அம்மா அப்பாவையே வெறுத்தா. தனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு இந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா. உடனே செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை, அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது, அதே தான் எனக்கு அவ சொன்ன. ஆரம்பத்துல இருந்தே அதைத்தான் சொன்னா. என் மகள் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல. அவ இந்த சமூகத்தையே வெறுத்துதான் அவ இந்த முடிவுக்கு வந்தா. அவளுக்கு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவ வெறுத்தா, அம்மா அப்பாவையே வெறுத்தா. அவளோட கனவுகளோட இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல, தன்னை பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. தனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு இந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா. தனக்கு இந்த கொடுமை செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்துல இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அதனால பாடசாலைக்கு தன்னை குட்டிய பாடசாலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா. நம்மளால நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நானும் அப்பாவும் 2 பேருமே கஷ்டப்பட்டோம். ஆனா நமக்காக யாருமே பேசல, என் பிள்ளைக்காக யாருமே பேசல. அவட இந்த மரணம் இன்னொரு எதுவுமே நடக்க கூடாது. ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான், அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது, அதே தான் எனக்கு அவ சொன்ன. ஆரம்பத்துல இருந்தே அதைத்தான் சொன்னா, அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு. நான் அதைத்தான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் இன்னைக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்க கூடாது, யாருக்குமே நடக்க கூடாது, எந்த பெண்ணுக்குமே நடக்க கூடாது. எத்தனையோ பேர் இதுகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம். அப்படி நாங்க அதை வெளிக்காட்டாதனால, நாங்க இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் புள்ள உயிரை மாய்த்துக்கிட்டா. நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்யலான்ட்டு நாங்க நினைக்கிறோம். அவளை தனிமைப்படுத்திட்டோம். இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க, அவளை ஒதுக்கிட்டாங்க. அவளுக்கு படிப்புல கூட ஆசையா கிளாஸுக்கு போன புள்ளதான், கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னுக்கு எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனாலதான் அவ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா. அதனால அவளோட மரணம் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. அவளோட மரணம் முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. அதுக்கான இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.